நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உன்னை கவுத்துட்டேன்லாம் உனக்கு தோணல? கவுத்துட்டேன்னு தோணுதுதான், ஆனா அதுல வருத்தப்படலாம் ஒன்றும் இல்லை. முன்னாடியெல்லாம் நீ வாயே திறக்க மாட்ட. நீ வாயை திறந்து சொல்ற ஒரே வார்த்தை ஹிம்சடா மட்டும்தான். இப்பெல்லாம் பக்கம் பக்கமா ரொமான்டிக்கா பேசுற, ஸ்டைலா நிக்கிற, கவிதையா சிரிக்கிற. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. எனக்கு ஒரு வேலையை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே இருந்துட்டேன். இப்ப அதெல்லாம் உடஞ்சு போச்சு. உடைச்சிட்டேன்னு சொல்லு. சரி, அப்படிதான் வச்சுக்கோ. அப்படிதான் வச்சுக்கோ. இல்ல அப்படிதான். சரி, அப்படிதான். இப்ப என்ன அதுக்கு? அப்ப நீ தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கோ. இல்ல, ஜெயிச்சிருக்கேன். சந்தோஷமா இருக்கு. குழப்பம் இல்லை, பயம் இல்லை. பார்க்குற எல்லாமே அழகா தெரியுது. டேய், இரும்பு மனிதனா இருந்தோடனே கரும்பு மனிதனா ஆக்கி உன்னை ஜூஸ் பிழிஞ்சிருக்கேனே, அது பேர் தோல்வி இல்லையா? இரும்பு கரும்பாகிறது உங்க ஊர்ல தோல்வினா நான் தோத்துட்டேன் தான். ஆனா அந்த தோல்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன நீ எந்த பக்கம் பால் போட்டாலும் அடிக்கிற? இப்ப என்ன வேணும் உனக்கு? சரி, அடுத்தது எழுது. எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருக்குடா. ஜெயிச்சது நானா இல்ல நீயா? இந்த நாடகம் முடிகிறப்போ வருத்தப்பட போறது நீயா இல்ல நானா? டேய் குள்ளா, அசோக் என்னடா பண்றான்? படிக்கிறாராமா. தலையை தடுத்து நேரம் மூளைக்குள்ள ஊத்திடுவான் போல இருக்க. எனக்கும் இங்கிருந்து பார்க்க காதல் படத்து கிளைமேக்ஸ் பரத்தை பாக்குற மாதிரியே தான் இருக்கு. அசோக்கோட புது பொழிவுக்கு என்னடா காரணம்? பிரியா டிட்டர்ஜென்ட்டா தான் இருக்கும். பாரு அவனக்கல. டேய் அசோக். அடடா, கொஞ்ச நேரமாச்சு படிக்க விடுறீங்களா நீங்க? இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. இப்ப என்னடா வேணும் உனக்கு? ஏர்லயே பறந்து பறந்து படிக்கிறியடா, என்னடா விஷயம்? படிக்கிறது தப்பா? படிக்கிறது தப்பு இல்ல, ஆனா தப்பா படிக்கிறியே, அதான் ஏன்னு கேக்குறோம். என்ன நக்கல? ஸ்கூல் பசங்க மாதிரி நெஞ்சில குத்தி குத்தி படிக்கிறியே, உனக்கே காமெடியா தெரியல? அதை விடு மச்சான், முக்கியமான விஷயம்டா. நான் உன்கிட்ட ஒன்று பேசணும். என்ன? 12 மார்க் குறைஞ்சா காலேஜ் விட்டு துரத்திடுவாங்க. 12 மார்க் எடுத்துருவேல? போடா இவனே, நான் 18 மார்க் எடுக்கலாம், என் வாழ்க்கையே போயிடும். நான் சென்டம் கேம் பண்ணிட்டு இருக்கேன். யூ மீன் 100க்கு 100? யா, 100க்கு 200 எடுக்கலாம் தான் பார்த்தேன். ஆனா அப்படி ஒரு மார்க்கிங் சிஸ்டம் உலக அளவிலே இல்லாத காரணத்தால் 100க்கு 100 தான் எடுக்க வேண்டியது இருக்கு. என்ன ஒரு ஆணவம்? ஆணவம் இல்ல மச்சான், கான்ஃபிடென்ட். டேய், நிஜமாவே நீ படிச்சிட்டியா? ஆன் தி வே, we are shortly. சரவணா, நீ படிச்சிட்டியா? அவன் படிச்சு கிழிச்சான். அவன் படிச்சதெல்லாம் கவிதையும் கதையும். கல்ச்சுரல்ஸ்ல கலந்துக்கிட்டா கப்பு தான் கிடைக்கும். பரீட்சையில பார்டர் தான்றதே கஷ்டம். இவன் ரொம்ப ஓவரா பேசுறான் மச்சான். டேய் குல்லா, அவனாச்சும் 4 பக்கம் கவிதையை விடுவான். நீ பளிச்சுடு வெண்மையா பேப்பர் தான் கொடுக்கணும். டேய் அசோக், என்னடாச்சு உனக்கு? என்னாச்சும் தெரியல மச்சான். எந்திரன் ரஜினி மாதிரி ஒரு கேள்வியை பார்த்தாலே போதும், மைண்ட் அப்படியே ஸ்கேன் பண்ணுது. உடனே ஓவரா சீன் போடாதடா. குட்டிக்கரணம் போட்டு நீ படிக்கிறதா நாங்க பார்த்தோமே. டேய் குல்லா, இந்த புக்ல எந்த பக்கத்துல வேணான்னு கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். டேய் குல்லா, நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டா மூக்கோடடா. டேய் குல்லா, கேள்வி கேட்கறதுக்கு முன்னால அந்த புக்கை முன்ன பின்ன பாத்துருக்கணும். அதான்டா பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுடா பாப்போம். முதல்ல கேள்வியை கேளுடா. Who is the publisher of this book? டேய், என்னடா கேள்வி இது? இல்ல மச்சான், அவன் தான் எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் கேள்வி கேளுன்னு சொன்னா, அதான் கடைசி பக்கத்துல இருந்து கேட்டேன். அவ்வளவுதான்டா குள்ளனோட லட்சணம். புக்ல உனக்கு முதல்ல தெரிஞ்ச இடம் அது மட்டும் தான். டேய், பதில் சொல்றா. Who is the publisher of this book? ராவ் பப்ளிகேஷன், அக்பர் மென்ஷன், 112/3, ஸ்டேஷன் ரோட், சூரத். எப்படி மச்சான், உண்மையிலேயே டாப் டு பாட்டம் படிச்சிருக்கான்டா. டாப்பையும் பாட்டத்தையும் மட்டும் படிச்சிருப்பான் மச்சான். இப்ப எதுக்குடா ஸ்டமக் பர்ன் ஆவறீங்க? மச்சான், வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் எனர்ஜி? பிரியா இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. அவர் என்ன ஏன்டா அடிச்ச? எதுல சோஷியலிசம் வேணும்னு ஒரு வரமுறைல சும்மா ஜோக்குக்கு. டெக்குலா, எனக்கே காமெடியா? பிட்டப் போடுற மாதிரி சீரியஸா ட்ரை பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? இப்போ என்னடா சொல்ல வர? அண்ணன் திடீர்னு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்தா ஆச்சரியப்படாதீங்கடா. டேய் டேய் போங்கடா, போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்க. போய் வேலையை பாருங்க, படிச்சு பாஸ் ஆகுங்க. எங்கடா பாலாவை காணோம்? அவன் உடல்ல நான் குண்டிடுச்சு மாப்ள. ராமச்சந்திர ஆஸ்பத்திரியில மருத்துவ ஓய்வுல இருக்கான். நினைச்சேன் அவன் எஸ் ஆயிடுவான்னு. என்னடா பிரச்சனை அவனுக்கு? எக்ஸாம் சாரி ஃபீவர். ராய், எக்ஸாம் ஃபீவர் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லு. ஏண்டா பரீட்சைக்கு பயந்தாடா அவன் காலேஜுக்கு வரல? சீச்சி, நிஜமாவே அவனுக்கு உடம்பு சரியில்லடா. ஹை ஃபீவர்.
மச்சான் விட்றா மச்சான். அவன் பரிச்சு எழுதி 1-2 வாங்குறதோட எழுதாம இருக்கிறதே பெட்டர்னு ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன். 1-2 வந்தா பரவாயில்ல, அதுக்கும் கீழே ஏதாவது வந்தா அசிங்கமாயிரும்ல. டேய், ஒண்ணுக்கு கீழே என்னடா இருக்கு? ஒண்ணுமே இல்லடா. அப்படிலாம் இல்ல மாப்ள, ஒண்ணுமே இல்லாம யாராவது ஆஸ்பத்திரியில சேருவாங்களா? டேய், சாயங்காலம் போய் பாலாவை பாக்குறோம். செக்குக்கு வெச்ச மாப்பிள்ள செக்கு. அது இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு ஐசியூல வச்சிருக்காங்க. டேய், சாதாரண காய்ச்சலுக்கு ஐசியூல வச்சிருக்காங்களாடா? இல்ல மச்சான், இது மட்டன் குனியா, சிக்கன் குனியாவோட பார்ட் 2. டேய், நீ நல்லா படிச்சுட்டு வந்துட்டு எங்களை மொக்க பண்றியா? இல்ல மாப்ள, இந்த காய்ச்சல் வந்தா குனிய முடியாது, அதனாலதான் இதுக்கு பேரு குனியா. டேய், நீ முதல்ல போடா தனியா. பரீட்சை 8 மணியா? டேய் சனியா, உலகத்துல இல்லாத அதிசயமா இன்டர்னல்ல ஃபெயில் ஆனா காலேஜ் விட்டு துரத்திடுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கானுங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லாம மொக்க காமெடி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். டே ஜக்கு, படிச்சிட்டியாடா? நீ தான் போன வருஷமே எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டியாடா? நீடா வெற்றி? ஏதோ ஓரளவுக்கு படிச்சிருக்கேன்டா, ஒப்பேத்துருவேன்னு நினைக்கிறேன். நீடா? நானும் எல்லாத்தையும் ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன். ஜெயா தினமும் ஒரு எக்ஸாம் வச்சு உன்னை விரட்டி படிக்க வச்சுச்சே. ஆமாண்டா, அதனால தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஆனா மாப்பிள்ளைக்கு அப்படியே உல்டா. டேய் வாய மூடுறா. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லடா. என்ன ஒண்ணும் இல்ல, இவன் படிக்கணும்னு நினைச்சாலும் விட மாட்டா, சும்மா போனை போட்டு பேசாம இருக்கிறது, பார்த்தா மூஞ்சி திருப்பிட்டு போடுது, இப்படியே இம்சைகளை கூட்டுறது. இன்னும் இந்த பிரச்சனை சரியாவலையாடா? விட்றா, அவரப்பா ஆகட்டும். போனா போறான்னு விட வேண்டியதானே? அப்படி விட முடியாது மச்சான். ஏன்டா? அவ பாவம்டா, அவளுக்கே தெரியல அவன் ஒருத்தன் தான் அவன் ஃப்ரெண்டு, அவளுக்கு நல்லது யோசிப்பேன்ட்டு. புரிஞ்சுப்பா விடு, அதுக்காக நீ படிப்புல கவனம் இல்லாம இருந்தா எப்படி? அப்படிலாம் இல்லை மச்சான், ஆனால் பல சமயத்தில் நம்ம சொல்கிறத மனசு கேட்குறதே இல்லைல்ல. டேய், இதை பற்றிலாம் எக்ஸாம் அன்னைக்கு காலையில் யோசிக்க கூடாதுடா. ஃப்ரீயாக விடு, நல்லா எக்ஸாம் எழுது. ஷியோ மச்சான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா.